ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 விதமான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 விதமான ஸ்வீட், 2 விதமான கார ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்நாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் தான் செஞ்சுருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவை எடுத்துருக்க அதே கப்பில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல தயிரோடு சேர்த்து மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறணும். சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா. இது கூட வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ இது கூட வெறும் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு கப்பில் ஊற்றிக்கிட்டேன். இப்போது ஒரு குட்டி பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி நேரம் நல்லா நான் மாவை ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்னதாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு எடுத்து எண்ணெயில் விடும்பொழுது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக விழணும். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் தீயை லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி குக் பண்ணணும். அதனால் தீ ஃபுல்லாக வச்சோம்னா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சமாக தீ குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோலி பஜ்ஜி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம தொட்டுக்க தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இது. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். தேங்காய்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது ஒரு கப்பில் பாதி கப் அளவுக்கு நான் வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். இப்போது பேன் நல்லா சூடேறினதும் எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எள்ளு பொரியிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் கொஞ்சம் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கேழ்வரகு மாவு சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். வதக்கி வச்சுருக்கிற எள்ளு தேங்காவை சேர்த்துடுறேன். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் பொழுது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை இப்போ வடிகட்டி சேர்த்துடுறேன்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம கையில் தட்டினா ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். வெல்லம் கரைக்கும் பொழுது கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க போதும். பத்தலைனா கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்ல கரைசல் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப மாவு வந்து இலக்கமாயிடும். இப்போ கரெக்டான பதத்துக்கு இருக்குது பாருங்கள். நம்ம மாவை எடுத்து உருண்டை பண்ணி இப்படி கையில் தட்டினோம்னா கிராக் எதுவுமே வராமல் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மாவை எடுத்து கையிலேயே தட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. பால் கவர் இல்லை எண்ணெய் கவர், இல்லைனா இது போல் பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டுட்டு எடுத்துருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பேப்பர் மேலே வச்சு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டோம்னா ஒட்டாமல் வரும். நல்லா இப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி போட்டதுமே மேலே மாவு வந்ததுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் தட்டி வச்சுருக்கிற மாவை போட்டுக்கலாம். தீ வந்து ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு மாவு வச்சு நம்ம நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபிஸும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மொத்தமாக செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது போல். அதுவே கொஞ்சம் மெல்லிஸாக செஞ்சோம்னா நல்லா தட்டுவடை போல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு எது போல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸ்வீட் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக நம்ம போட்டு செஞ்சுருக்கோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு எடுத்த இதே கப்பில் நான் வந்து அரிசி மாவு ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாக நான் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ சீரகம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். மிளகு சீரகம் ரெண்டையும் ஒன்றும் பாதியமாக நான் இடித்து எடுத்துக்க போகிறேன். இது போல் ஒன்றும் பாதியமாக நான் இடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன். மிளகு நீங்கள் முழுசாக கூட போட்டு செய்யலாம், ஆனால் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர், எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்து இது போல் இடித்து எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சிலர் இப்படி போட்டாலுமே சாப்பிட மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து மிளகை வந்து பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லை வெண்ணெய், நெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி சூடாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ நெய் தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்தோம்னா. நெய்யை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன், நெய் வந்து அதிகமாக சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். காராசேவ் வந்து நல்லா எழும்பி சூப்பராக வரும், அதனால் ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோடா உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கையில் தொடுற அளவுக்கு மிதமான சூடு இருந்தால் போதும். இப்போது இந்த சுடு தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் வந்து கொஞ்சம் இலக்கமாக தான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம காராசேவ் பண்ணுறதுக்கு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிட்டுருக்கு. இப்போ நம்ம காராசேவ் வந்து இந்த கரண்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். பூந்தி போடுறதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க கரண்டி, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஜல்லி கரண்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும். நான் அதை தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் 2 பக்கமும். எண்ணெய் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கரண்டியில் வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள், இப்படி நல்லா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கீழே வந்து விழும். காராசேவ் வந்து கரெக்டாக சின்ன சின்னதாக எண்ணெயில் விழும். நிறைய பேர் வந்து முறுக்குழால் முறுக்கு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை உடச்சி போட்டுக்குவாங்க. ஆனால் காராசேவ் வந்து இப்படி தான் செய்யணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. காராசேவ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ வெறும் மிளகு மட்டும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். அதே மிளகா பொடி அதெல்லாம் போட்டு நிறைய வெரைட்டியாக இருக்குது காராசேவ் வந்து. நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் ஒவ்வொரு வெரைட்டிஸும் நம்ம பார்க்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும், அதனால் கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காராசேவ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. மேலே நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காராசேவ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள். அரிசி மாவும் கடலை மாவும் இருந்தால் மட்டும் போதும். காராசேவ் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்காக நம்ம இனி கடையிலலாம் போய் வாங்கிட்டு வரணும்னு இல்லை. நம்மளே வீட்டில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே காராசேவ் ரெடி பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல. கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம செஞ்ச அளவுலேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும் காராசேவ். இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு நமக்கு வாழைப்பழம் தேவைப்படுது. நான் பச்சை வாழைப்பழம் வந்து 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சளாக இருக்கட்டும் இல்லை பச்சையாக இருக்கட்டும். நேந்திரம் பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்துருக்க அதே அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன். வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து முதல்ல கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்குன்றதுனால கரைச்சி வடிகட்டி யூஸ் பண்ணலாம். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது இந்த பாத்திரத்தில் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துடுறேன். வெல்லத்தோடு சேர்த்து வாழைப்பழத்தை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துருக்கிற வாழைப்பழம் வந்து நல்லா குழஞ்சி கொஞ்சம் வெந்து வரும் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் சேர்த்து நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். துருவி எடுத்துருக்கிற தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். 5 ஸ்பூன் அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும். வெல்லத்தில் வந்து நம்ம 1 ஸ்பூனுக்கு மேலே தண்ணியே சேர்க்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா இது வந்து ரொம்ப இலக்கமாயிடும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். இன்னும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாறினதும் நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போது இதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அப்படிலாம் நெய் கூட நீங்கள் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பிரெட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரஸ்க்கு கூட தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி. நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா
உருட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற அளவுக்கு நல்லா நீங்கள் உருட்டிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே வேக வச்சு எடுத்ததுனால மேலே மட்டும் நல்லா பொன்னிறமாக கலர் வந்தால் போதும், பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் கலர் வந்துருச்சு, எடுத்துக்கிறேன். எண்ணெயில் இது போல் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொப்பரை தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போல் நல்லா பொடியாக வரும். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நார்மல் தேங்காவையே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் துருவனது போல் வரும். அதை வந்து வெறும் கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா உதிர உதிராக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மல் தேங்காவை தான் நான் இது போல் உதிர உதிராக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்நாக்கை வந்து இந்த தேங்காயில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இது போல் ஒரு பிளேட்டில் செஞ்சு வச்சு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கி சாப்பிடுவாங்க. இதே போல் நம்ம செஞ்சுருக்கிற ஸ்நாக் எல்லாத்தையும் நம்ம தேங்காயில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாழைப்பழத்தை வச்சு நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம செஞ்சுருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வாழைப்பழம் அவல் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.